சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ரிஸ்குடைய வாயில்களை நமக்கு திறந்து தரக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். இதை நாங்கள் சொல்றது நமக்கு சிரமமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் நமக்கு மிக எளிதான வார்த்தைகள். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்திற்கு சொன்ன இந்த வார்த்தைகள், இதில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன். இன்னஹு கான கஃபார், மன்னிப்பவன் அல்ல, கஃபார், மிக்க மன்னிப்பவன். இன்னஹு கான கஃபார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. அடியானுடைய பாவங்களை விட மன்னிப்பு விசாலமானது. அதனால் பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பொருள் அல்ல. ஒரு அடியான் பாவங்களை விட்டு விடுபட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக அவன் மாற வேண்டும், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனத்திலே என்னென்ன வாக்குறுதிகள் இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் மழையை அனுப்புவான். நான் ஆரம்பத்தில் ஒரு வசனம் படிச்சோம், எப்படி? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய உணவு வானத்திலே இருக்கிறது, உங்களுக்கு எழுதப்பட்ட உணவு வானத்திலே இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்கிறது? யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, அருள் மழை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்புவான். அடுத்து வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுக்கு செல்வம், பிள்ளைகள் என்ற இந்த அருள்கள் தாராளமாக உங்களுக்கு வழங்கப்படும், தாராளமாக கிடைக்கும். அல்லாஹ் அதில் அருள் செய்வான். ஒரு மனிதன் இரவு பகலாக கவலைப்படுகின்ற விடயமாக இது இருக்கிறது. என்ன? பொருளாதாரம். அதை பற்றி தான் சிந்திக்கிறான். பொருளாதாரத்துடைய வழிகள் திறக்கப்படும் என் அருமை சகோதரர்களே, பொருளாதாரத்தின் வாய்கள் திறந்து கொடுக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நமது பாவங்கள் தான் என்ன செய்கிறது? அருள் வாயில்களை எல்லாம் அடைத்துக் கொண்டிருக்கின்றன. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தான் இந்த அருள்களை எல்லாம் அடைக்கின்றன. அவைகள் திறக்கப்பட வேண்டுமா? அந்த பாவங்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். அடுத்து என்ன? வயஜ்அல் லக்கும் ஜன்னாத், அவன் உங்களுக்கு தோட்டங்களை ஆக்குவான். வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, அவன் உங்களுக்கு ஆறுகளை ஆக்குவான். எல்லாம் எதற்கு? இதெல்லாம் நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு என்பது நமது வாழ்விலே இந்த வணக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரோடு ஒரு சபையிலே அமர்ந்திருந்தேன், அவர்கள் இந்த வார்த்தைகளை 100 முறை சொன்னதை நான் கணக்கிட்டேன் என்று சொல்கிறார்கள். ஒரு சபையில நாங்க உட்கார்ந்து என்ன பேசுவோம்? நினைச்சு பாருங்க, நாங்க உட்கார்ந்த சபையில எதை பேசுவோம்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் 100 முறை சொன்னதை நான் கணக்கிட்டேன் என்றான். ஒரு சபையில என்ன வார்த்தைகள் அது? ரப்பி ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பி ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இத கேட்கிறது யாரு? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய ஒரு சபையில 100 தடவை ஓதுறாங்க ரசூலுல்லாஹ். ரப்பி ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். நான் நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன? நாம் பாவமற்றவர்கள் நாம் நினைக்கிறோம். சைத்தான் அப்படியான சிந்தனையை நமக்கு போட்டு வைத்திருக்கிறான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடினாங்க என்று பாருங்க. ரப்பி ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். நாம் இந்த வார்த்தைகளை மனதில் விட்டு ஓதி வர வேண்டும்.
அதிகமாக ஓதி வர வேண்டும். நாங்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் அதிகம் ஓத வேண்டிய வார்த்தைகள், அதிகமாக கூற வேண்டிய விக்ர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இது அதிகமாக சொல்வார்கள். என்ன வார்த்தைகள்? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அல்லாஹ்வை போற்றி துதித்து அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. நாங்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் அதிகம் ஓத வேண்டிய வார்த்தைகளின் அருமையான சகோதரர்களே, எனவே இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் ரிஸ்குடைய வாயில்களை திறந்து தருகிறான். ரிஸ்குடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. எனவே அன்பிற்குரியவர்களே, எனவே நாம் என்ன செய்திருக்கிறோம்? ரிஸ்குடைய வாயில்கள் எல்லாம் அடைத்துவிட்டு முறைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரமாக என்ன செய்வோம்? காலையில் எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை இதைத்தான் பேசுகிறோம். ஆனால் ரிஸ்குடைய வாயில்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல மணி நேரங்கள் என்ன செய்யறாங்க? பெட்ரோல் டீசல் அந்த கியூல இருக்கிறாங்க. பக்கத்து பள்ளியில பக்கத்துல பாங்கு சொல்லப்படும். தொழுகைக்கு வெறுமனே ஒரு 10 நிமிடம் தான் ஒதுக்க வேண்டியிருக்கும். பள்ளிக்கு கூட செல்லாத பலர் இருக்கிறார்கள். பல மணி நேரங்கள் இதற்கு ஒதுக்க தயார். அல்லாஹ் வாக்களிக்கிறானே, நஹ்னு நர்சுக்கும், நாம் உங்களுக்கு உணவளிப்போம் தொழுகையை நிறைவேற்றினால் என்று. எத்தனை பேர் இந்த கட்டளை நிறைவேற்றுகிறார்கள்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எத்தனை எத்தனை சோதனைகள் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு வந்துவிட்டன. திரும்பி விட்டார்களா? அல்லாஹ்வின் பால் திரும்பி விட்டார்களா? தொழுகைக்கு சென்று விட்டார்களா? தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடி விட்டார்களா? அநியாயங்களிலிருந்து மீண்டு விட்டார்களா? எத்தனை பேர்? கொரோனா வந்தது, அதற்கு பிறகு இன்னும் எத்தனை எத்தனை நெருக்கடிகள் சோதனைகள் வந்தாலும் மக்கள் அதே பாவங்களில் தொடர்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்யவில்லை. நன்மை சகோதரர்களே, அல்லாஹ் சோதனைகளை ஏன் கொடுக்கிறான்? மக்கள் திரும்ப வேண்டும், ரப்பின் பால் மீள வேண்டும் என்பதற்காக. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாவது மீண்டு விட்டார்களா என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நாம் அவர்களை பெரும் சோதனைகளை கொண்டல்ல, சிறிய சோதனைகளை கொண்டு அவர்களை நாம் பிடிக்கின்றோம். எதற்காக? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் இறைவன்பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக. நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடியானுடைய தௌபாவின் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்ற இபாதத் என்ன? ஒரு அடியான் தனது பாவங்களுக்காக தௌபா செய்து மீண்டும் போது. எனவே நறுமையான சகோதரர்களே, படிப்பினை பெறாத ஒரு சமூகமாக இருந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டம். நம்மை சூழ நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அல்லாஹ்வை மறுமையை நம்பாதவர்கள் வேண்டுமானால் அவன் வெறுமனே உலகியல் கண்ணோடு அதை பார்ப்பான், உலகியல் கண்ணோட்டத்தோடு பார்ப்பான். அதற்குரிய தீர்வுகளை வெறும் உலகியல் தீர்வுகளாக தேடுவான். அதை தேடக்கூடாது நாம் சொல்லவில்லை. ஆனால் ஒரு உண்மையான மூமின், இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்வை நம்பியவர், மறுமையை நம்பியவர், அவனை சூழ் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவன் எப்படி பார்க்க வேண்டும்? எப்படி பார்க்க வேண்டும்? நன்மை சகோதரர்களே, அல்லாஹ் இதை ஏன் நிகழ்த்துகிறான்? நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வெப்பம் தாங்கிக் கொள்ள முடியாத சூட்டை பற்றி சொல்லும் போது ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். நாங்க சூட்டை எடுத்தீங்கன்னா, இந்த சூட்டை அல்லாஹ்வை மறுமையை நம்பாதவன் வெறும் ஒரு உலகியல் கண்ணோட்டத்தோடு பார்ப்பான். ஆனால் ஒரு மூமின் எப்படி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடம் நரகம் முறையிட்டது, அல்லாஹ்விடம் நரகம் முறையிடுகிறது. என்ன? எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விட்டது. அக்கல பஅதி பஅதா. அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு ஒரு அனுமதியை கொடுத்தான். நரகம் என்பதை ஒரு பெரும் படைப்பு. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற படைப்புகள். நரகத்துடைய விசாலத்தை நீங்கள் ஒரு ஹதீஸின் மூலம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். குர்ஆனும் அதை சொல்கிறது. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மக்கள் எங்கு இருப்பார்கள்? மக்கள் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரை இந்த மக்கள், அவங்களுடைய எண்ணிக்கை யார் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் போது மக்கள் எங்கு இருப்பார்கள் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் சிராத்தின் மீது இருப்பார்கள். சிராத் என்பது நரகத்திற்கு மேல் போடப்படும் ஒரு பாலம். சுப்ஹானல்லாஹ். சிராத் என்பது நரகத்திற்கு மேல் போடப்படும் ஒரு பாலம். அதன் மீது மக்கள் இருப்பார்கள் என்றால் நரகத்துடைய விசாலத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது.
எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விட்டது. அல்லாஹ் நரகத்திற்கு கொடுத்த அனுமதி என்ன? நீ 2 மூச்சுகளை விட்டுக்கொள். 2 மூச்சுகளை விடுவதற்கு அல்லாஹ் நரகத்துக்கு அனுமதி கொடுத்தான். அது ஒன்றுதான் நாம் கடுமையாக உணரக்கூடிய வெப்பம். தாங்க முடியாத வெப்பம் இருக்கிறதே, இந்த கடும் வெப்பம் என்பது நரகத்துடைய மூச்சை நறுவை சகோதரர்களே. இதையே தாங்க முடியாமல் இருக்கிறோம். இதே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. நரகம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த மூச்சை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னார். ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த ஹதீஸை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் வெறுமனை உலகியல் கண்ணோட்டத்தோடு மாத்திரம் ஒரு நிகழ்வை பார்க்க கூடாது. நாம் மார்க்கத்தோடு, நமக்கு மார்க்கம் எப்படி அதை பார்க்க சொல்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2வது மூச்சு வனபசுன் ஃபிஷிதா. என்ன? நாம் கடுமையாக உணரக்கூடிய குளிர் இருக்கிறதே, குளிரும் நரகத்துடைய மூச்சு தான். சுப்ஹானல்லாஹ், எண்ணி பாருங்கள். கடுமையான குளிரை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, கடுமையான வெப்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் அளவோடு தான் வைத்திருக்கிறான். அதை விட தாண்டி விட்டால் அவ்வளவுதான். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே நம்மை சூழ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இருந்து படிப்பினை பெற்ற ஒரு சமுதாயமாக, ரப்பின்பால் திரும்பக்கூடிய ஒரு சமூகமாக, அல்லாஹ் மீது முழுமையாக தவக்குள் வைத்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.